எல்லா காலேஜ்லயுமே வந்து பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உங்க கம்பெனில வந்து பிளேஸ்மெண்ட் இல்ல, பட் எனக்கு ஒரு ஆஃப் கேம்பஸ்ல வந்து நான் ஒரு கம்பெனி வந்து ஜாயின் பண்ணணும், எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஜாப் ஆஃபர் வேணும் வித்தின் 3 monthsல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா உங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுனாலும் நீங்க ஒரு ஆஃப் கேம்பஸ் ஜாப் எடுக்கனாலும் உங்களுக்கு 3 monthsல எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றது, ஒரு டீசன்ட் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் கம்பெனி எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது, அப் டு 10 LP 12 LP வரைக்குமே நான் பேக்கேஜ் வந்து ஃப்ரெஷரா இருந்தா லேர்ன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா உங்களோட எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ளீஸ் கெட் இட் வீடியோ. ஐ எம் ரம்யா, ஐ எம் ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் டாப் டெக் கம்பெனி. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 3 monthsல என்னோட ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கம்பெனில ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மை ஆன்சர் இஸ் எஸ். உங்களால ஒரு 3 monthsல ஒரு குட் ப்ரிப்பரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெடிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கூட நீங்க வந்து அழகா ஒரு கம்பெனி கிராக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மேஜர் டவுட்டா இருக்கும். செகண்ட் வந்து என்னென்ன படிக்கணும், என்னென்ன டைம் ஸ்பேன்குள்ள நாங்கள் படிக்கணும், அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த வீடியோல கவர் பண்ண போறோம். தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஆஃப் கேம்பஸ் ஜாப் எடுக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது படிக்கணுன்றதுக்காக வந்து பர்டிகுலர் கம்பெனிக்கு நான் சொல்ல போறது இல்லை. இது வந்து ஒரு மேஜரா ஓவர்வியூ மாதிரி தான். உங்களுக்கு நீங்க வந்து இந்த ப்ரிப்பரேஷன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனில நீங்க அட்டென்ட் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே இது வந்து ஒரு மேஜர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில அசம்ஷன் நம்ம வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 குவாலிட்டி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்ப கிரேட். செகண்ட் வந்து எனக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பத்தி எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கு, ரொம்ப தெரியாது, பட் ஒரு அல்காரிதம்னா என்ன, அது எப்படி வந்து இதாகுது, பட் பேசிக்ஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலுமே அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான், அது ஒரு ஆட் ஆன் மாதிரி. தேர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வில்லிங்னஸ் டு லேர்ன். உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் அது படிக்க நான் ரெடியா இருக்கேன், நான் கத்துக்க ரெடியா இருக்கேன், அதுல எனக்கு நான் வந்து அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியா இருக்கேன், மோரோவர் நான் அதை கன்சிஸ்டண்டா இருப்பேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குட் சாய்ஸா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்வேன், ட்ரஸ்ட் மீ, ஏன்னா நான் அதை பத்தி இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு 3 months ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ என்னென்ன படிக்கலான்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நீங்க படிக்க போறீங்க, என்னென்ன டேஸ் அண்ட் மந்த்ஸ்ல நீங்க படிக்க போறீங்கன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கவர் பண்ணணும் அப்படின்னா டிஎஸ் அண்ட் அல்கோ நீங்க கவர் பண்ணணும். அதுக்கு நீங்க எவ்வளவு மந்த்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2.5 months நீங்க எடுத்துக்க போறீங்க. 3 monthsல 2.5 months வந்து மேஜரா நீங்க வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இதுலயுமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு அசம்ஷன் சொல்லிட்டேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க அழகா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எதுல ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கும் கவலையே தேவையில்லை. எதுல ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் அவைலபிளா இருக்கு, கோட் ஃபோர்ஸஸ் இருக்கு, கோட் ஷெஃப் இருக்கு, லீட் கோட் இருக்கு, எதுனா நீங்க இது பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு பர்டிகுலரா எந்த வெப்சைட் கொடுப்பேன், இதுல ப்ரொமோஷன் கிடையாது, இது நான் படிச்ச போது யூஸ் பண்ணது. ஸோ அதனால தான் நான் கொடுக்குறேன். டேக் யூ ஃபார்வர்ட்ன்ற ஒரு வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து 450 மாடியூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அந்த 450 மாடியூல்ஸுமே நீங்க வந்து உங்களால வந்து வித்தின் 3 monthsக்குள்ள கவர் பண்ண முடியாது. அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட் கோட்லேயே வந்து 150 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன டேக் யூ ஃபார்வர்ட் சேனலுமே வந்து 150 பிளைன் 75 இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். 2.5 months டெடிக்கேட்டாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அது 2.5 monthsலையுமே நீங்கள் வந்து 1 month வந்து ஒரு பாட்டும் இன்னும் 1.5 வந்து ஒரு பாட்டும் பண்ண போறீங்க. 1.5 months நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்ப்ளீட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் மட்டுமே நீங்க பண்ண போறீங்க. அரேஸ்னா என்ன, ஸ்ட்ரிங்ஸ்னா என்ன, லிங்க் லிஸ்ட்னா என்ன, மேப்னா என்ன, ஹேஷ் மேப்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேட்டர்ன் வைஸ் நீங்க படிக்க போறீங்க. நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப கிராஃப் ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப வந்து உங்களை ப்ரெஷர் பண்ண மாட்டாங்க. பட் ஓவரால் நீங்க வந்து ஈஸி டு மீடியம் ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணாவே கம்ப்ளீட்லி எனாஃப். ஸோ இந்த 1.5 months வந்து நீங்க ப்ராப்பரா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் தான் அப்படியே நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க அதை அழகா கவர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு 1 month நீங்க கொடுத்துருக்கீங்களே அது எதுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் நீங்க வந்து கைவிடக்கூடாது. அந்த 1 monthமே நீங்க டெய்லி வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் இல்லை மேக்ஸிமம் எனக்கு நல்லா டைம் இருக்கு, நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், 10 to 5 8 o'clock ஸ்டார்ட் ஆகுமா, 8 o'clockலேருந்து 5 o'clock நான் வந்து போயிட்டு நான் வந்து எனக்கு 5 o'clockலேருந்து நெக்ஸ்ட் வந்து 10 மணி வரைக்கும் நான் தூங்காம இருக்கேன், 5 மணி நேரம் எனக்கு இருக்கு, 5 மணி நேரத்தில் நான் 3 மணி நேரம் படிக்க ரெடி அப்படின்னா நீங்க வந்து 5-6 ப்ராப்ளம் வரைக்குமே பண்ணிட்டு
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் கூடயே நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் நீங்க 2.5 months அப்படின்னா 1.5 months வந்து டெடிகேட்டட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ், நெக்ஸ்ட் 1 month வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் வித் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஏதாவது நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நீங்க ஆல்ரெடி ப்ராஜெக்ட் தெரியும் பார்த்துருக்கீங்களா, அதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஃப்ரேம் ஒர்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும். என்னென்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட் பண்ணுறது உங்களுக்கு நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு நீங்க 2.5 months ப்ராப்பரா டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னா எந்த கம்பெனி, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, சர்வீஸ் பேஸ் கம்பெனி, என்ன மாதிரி கம்பெனி வேணாலும் நீங்க அழகா வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தியரி சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து தியரி சப்ஜெக்ட் போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்டிடியூட் கத்துக்கணும். ஏன்னா நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா எல்லா கம்பெனிலுமே உங்களுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ் கண்டிப்பா வைப்பாங்க. ஸோ நீங்க ஆப்டிடியூட்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து அப்படின்னா நீங்க ஒரு 4 days வரைக்குமே நீங்க ஆப்டிடியூட் எடுத்துக்கலாம். ஆப்டிடியூட் ரொம்ப ரொம்ப பிக்கஸ்ட் ரோல் பிளே பண்ணுங்க. ஏன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு எலிமினேஷன் ரவுண்டா வைப்பாங்க. ஸோ நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஸோ ஆப்டிடியூட்க்கு ஒரு 4 days மினிமம் வச்சு அதை நீங்க வந்து கரைச்சு குடிச்சணும். என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, எப்படி என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்றது, எப்படி ஷார்ட் அவுட்ல பண்றது, இந்த 4 days வந்து அதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நீங்க ரொம்ப அதுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. அதை நீங்க முடிச்சிடணும். செகண்ட் நீங்க வந்து தியரி சப்ஜெக்ட் நம்ம இப்போ வரோம், நம்ம காலேஜ் என்ன படிச்சீங்களோ அதெல்லாம் நீங்க வரீங்க. ஊப்ஸ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ இது ஈஸி கூட. நீங்க ஆல்ரெடி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதை வச்சு என்ன லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கோ. இட் டசன்ட் மீன் நீங்க வந்து பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுதோ அந்த லாங்குவேஜ் நீங்க வந்து ஊப்ஸ் கான்செப்டை படிக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு வந்து நீங்க ஒன்லி 2 days மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். நீங்க வந்து ஃபுல்லா படிச்சிட வேண்டியதான். ஸோ 2 days ஃபார் ஊப்ஸ். நெக்ஸ்ட் என்ன படிக்கணும், டிபிஎம்எஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து உங்களோட இன்டர்வியூல வந்து க்ரூஷியல் பார்ட் பிளே பண்ணும். ஸோ அதுக்காக வந்து நீங்க 3 days வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லா தரவு பண்ணிடலாம். ஸோ டிபிஎம்எஸ்ல MySQL எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னென்ன queries இருக்கு, என்னென்ன கண்டிஷன் நம்ம யூஸ் பண்றது. ஒரு ஆக்சுவலா நீங்க வந்து W3 ஸ்கூல் போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு ஃபுல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேற எங்க யூஸ் பண்றது, எப்படி செலக்ட் யூஸ் பண்றது, எப்படி இன்சர்ட் யூஸ் பண்றது, டெலிட்னா என்ன, எங்க ட்ரங்கேட் யூஸ் பண்றது, எதுக்கு ட்ராப் யூஸ் பண்றது, ட்ராப்னா என்ன, ட்ரங்கேட்னா என்ன, டெலிட்னா என்ன. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க கவர் பண்றதுக்கு உங்களுக்கு அழகா 3 days எனஃப் ஈஸியா படிச்சிடலாம் வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட. ஸோ அதுக்கு டிபிஎம்எஸ் 3 days ஸ்பெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங் சைட்ல இருந்து நீங்க போறீங்க, அப்புறம் ஐடி கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது, எப்படி இருக்குன்றதே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு 3 days நான் டைம் கொடுக்குறேன். நீங்க அதுல ஈஸியா படிச்சிடலாம். கண்டிப்பா 3 days உங்களுக்கு எனாஃபாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். கம்ப்யூட்டருக்கும் நெட்வொர்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் என்ன படிக்க போறேன், நீங்க ஐடிக்குள்ள ஜாபுக்கு போறனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்குமே ஒரு 3 days வந்து நீங்க அழகா ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு குட்டி ரீகேப் கொடுக்கலாம். ஆப்டிடியூடுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 4 days வந்து டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணணும். செகண்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஊப்ஸ்க்கு வந்து 2 days ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ டிபிஎம்எஸ்க்கு வந்து உங்களுக்கு 3 days, OSக்கு 3 days அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்க்கு 3 days. இது எல்லாமே நீங்க அழகா அந்த ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ள கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நீங்க அழகா கவர் பண்ணிடலாம். ஸோ 2.5 months வந்து டிஎஸ்ஆர் அல்கோ அண்ட் ப்ராஜெக்ட்க்கு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இதுல வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து நெக்ஸ்ட் 15 daysக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டேன். பட் இதுல எனக்காவது ஒரு half an hour வந்து ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. ரெஸ்யூம்க்கு ஏன் half an hour தான் கொடுக்குறேன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ பிரேக் இருக்கும். ஸோ 15 daysல உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரேக் இருக்காது. ஒரு half an hour எங்காவது நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்யூம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெஸ்யூம்ல வந்து நான் அழகா வந்து என்னென்ன ரெஸ்யூம் பண்றது, அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டூல்ஸே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அதுக்கு தனியான ஒரு டே கொடுக்கல, ரெஸ்யூம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு டே கொடுக்கல. ஏன்னா அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் 10 to 15 minutes ரெஸ்யூம் அழகா ரெடி பண்ணிடலாம். பட் உள்ள என்னென்ன கண்டென்ட் போடுறீங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுருக்கு, அதை நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ மேஜர் ரூல் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் 2.5 monthsலேயே வந்து உங்களுக்கு 1 monthல வந்து டிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ண சொன்னேன். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஒரு மந்த் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட்ல நான் ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம், கேம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்ற பட்சத்தில் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் பிளாக் செயின் எடுக்கலாம். ஸோ இதில் எனக்கு வந்து அவ்வளோ அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து பைத்தான் கொஞ்சம் தெரியும், அந்த அளவுக்கு மிஷின் லேர்னிங் தெரியாதுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் மிஷின் லேர்னிங் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் செயினும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா ஆப்போசிட் இன்டர்வியூக்கு வந்து மிஷின் லேர்னிங் நல்ல வெல் வர்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ரொம்ப கேட்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதுமாதிரி வெப் டெவலப்மெண்ட்டும் அண்ட் வந்து கேம் டெவலப்மெண்ட் ரொம்ப பெட்டர் ஆப்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா நிறைய உங்களுக்கு ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்கு. யூடியூப்குள்ளே போனீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கு. அதில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு ரிசோர்ஸஸும் கிடைக்கும், அது உங்களுக்கு எக்ஸ்பிளேஷனும் கிடைக்கும், எப்படி அழகாக பண்ணுன்றதும் தெரியும். பட் இந்த மிஷின் லேர்னிங் அண்ட் உங்களுக்கு பிளாக் செயின் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் கம்மி. அண்ட் ஆல்சோ அதில் வந்து கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபாக இருக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து லைட்டாக தெரிஞ்ச ஒரு நாலேஜ் வச்சு நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு கொஸ்டின் ரொம்ப டஃபாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக சொல்கிறேன்.
நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 90 days முடிஞ்சிடுச்சு. 90 days முடிஞ்சக்கப்புறம் நான் வந்து இது டே 1லேருந்து டே 90 வரைக்குமே ஒன் மோர் திங் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தட் இஸ் ட்ரூ. ப்ராக்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சி. நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே வந்து ஓகே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட என்டையர் ப்ரிப்பரேஷன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ டோன்ட் டூ தேட். நீங்கள் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிடலாம். 3 months வந்து ஒரு சவாலை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3 months நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட் வந்து நீங்கள் லைஃப் லாங் ஒரு குட் கம்பெனியில் குட் சேலரி வாங்கும்போது குட் ரெகனேஷன் இருக்கும்போது நீங்கள் ஆப்வியஸாக அதை ஃபீல் பண்ணுவீங்க. 3 months ஒர்த்துடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அது பண்ண தான் போகிறீங்க, அது பார்க்க தான் போகிறீங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் திறமை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை.